வெல்கம் டு சிக்ஷா ஆஃப் இந்தியா எக்ஸாம்ஸ். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 18வது லெசனை பார்க்கலாம். ஓகே, பிராத்மிக்குடைய 18வது லெசன். சுரேஷ் ஆஜ் ககான் சே ஆயா. சுரேஷ்ன்றது ஒரு பர்சன். ஆஜ்னா டுடே, ககான்னா எங்கே அப்படின்னா வேர், எங்கேருந்து வராங்க. ஆயானா வர்றது. ஓகே, கம். சுரேஷ் ஆஜ் பெங்களூர் சே ஆயா. பெங்களூர்லேருந்து வராங்க. பெங்களூரு சே எங்கேருந்து, ககான் சேனா பெங்களூர் சே. ஓகே, முதல்ல நீங்கள் கொஷினில் இருக்கிறத கூட காப்பி பண்ணிங்க. அன்குர் கைசா ஆத்தா. அன்குர் பகுத் படியா ஆத்தா. பகுத் படியானா இதுவும் வெரி குட்னு சொல்லலாம், இல்லை ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட், அது போல் சொல்கிறது தான் பகுத் படியா, எக்ஸலண்ட். அங்கூர் அப்படின்னா கோவா. ஓகே, அங்கூர்னா கோவா அப்படின்னு. கோவா ஃப்ரூட் இருக்குல்ல, கொய்யா பழம் தான் அங்கூர். எப்படி இருக்குது அந்த பழம் அப்படின்னு கேட்குறாங்க. பகுத் படியா, சூப்பராக இருக்குது. ஓகே, டேஸ்டியாக இருக்குன்னா பகுத் படியா, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சந்தரா கைசாத்தா. சந்தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, சந்தரா. ஓகே, சந்தரா கைசாத்தா, சந்தரா. ஓகே, சந்தரா கைசானா எப்படி, கைசாத்தா. சந்தரா பகுத் அச்சா தா. பகுத் அச்சானா வெரி குட். சந்தரா பகுத் அச்சா தா. சந்தரா பகுத் அச்சா தா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கீழே நம்பர்ஸ் நான் அப்புறம் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகே, சூப்பராக. ஆரஞ்சு எப்படி இருக்குது, கொய்யா எப்படி இருக்குது, அப்புறம் ரமேஷ் எங்கேருந்து வராங்க. ரமேஷ் பெங்களூர்லேருந்து ரமேஷ் இல்லை, அது ஆக்சுவலி சுரேஷ். ஓகே, சுரேஷ். ஆனால் ஒரு வாட்டி ரமேஷ்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷின்ஸை. ஸோ அதனால் நீங்கள் அது ஒரு வாட்டி பார்த்துங்க. ரமேஷ்னு கேட்டாலும் நீங்கள் எதுவும், சுரேஷ்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுங்க. ஒன்லி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மக்கப் பண்ண பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டுட் ஆகட்டும். திஸ் இஸ் இந்தியன் லாங்குவேஜ். புரிஞ்சுக்கிட்டா எல்லா மொழியுமே ஈஸி தான். அப்படியே மக்கப் பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும். புரிஞ்சுக்குங்க. சுரேஷ்னு கேட்டாலும் சரி, ரமேஷ்னு கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகே, பெங்களூர் போகணுன்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது ஊர் கூட நீங்கள் சொந்தமாக எழுதலாம். உங்கள் ஓன் ஐடியாஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, வெல்கம் டு சிக்ஷா ஆஃப் இந்தியா எக்ஸாம்ஸ். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பிராத்மிகில் 19வது லெசன் நம்ம சொல்லலாம். ஓகே, எகு கத் கிஸ்னே லிக்கா. இந்த லெட்டரை யார் எழுதினாங்க. கத் அப்படின்னா லெட்டர்னு அர்த்தம், கிஸ்னேனா யார், லிக்கானா ரைட், யகுன்றது திஸ். இந்த லெட்டரை யார் எழுதினாங்கன்னு கேட்குறாங்க. யகு கத் ஹம்னே லிக்கா. ஹம்னேனா நாங்கள் தான் எழுதணும், லிக்னா எழுதுது. ஓகே, கத்னா லெட்டர். தும்னே யகு கமிஞ்ச் கப் கரீதி. கமிஞ்ச்னா ஷர்ட். ஓகே, கமிஞ்ச்னா ஷர்ட், இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. கமிஞ்ச்னா ஷர்ட். மேனே யகு கமிஞ்ச் கல் கரீதி. நான் நேற்று தான் வாங்கினேன். கரீதினா பை. ஓகே, கல்னா நேற்றுன்னு சொல்லலாம், அப்படிலாம் நாளையும் சொல்லலாம். இங்கே வந்து நேற்று வாங்கினது தான் வரும். கமிஞ்ச்னா ஷர்ட். மேனேனா நான். ஓகே, மேனே யகு கமிஞ்ச் கல் கரீதி. யகு கமிஞ்ச்னா இந்த ஷர்ட்டை, இந்த ஷர்ட் அதான், இந்த அப்படின்னா திஸ். ஓகே, அதுதான் யகு. தும்னே மேரே கப்டே ககான் ரக்கே. ரக்கேனா வைக்கிறது, எங்கே வச்சுருக்கீங்க. ரக்கே அதை கீப் பண்ணி வைப்போம்ல, கீப் அப்படின்னா தான் ரக்கேன்னு அர்த்தம். கீப் பண்ணுறதுக்கு பேர் ஹிந்தியில் ரக்கே. ககான்னா எந்த இடம், வேர். கப்டே அப்படின்னா அவங்களுடைய துணி. ஓகே, கப்டேனாலும் அவங்களுக்கு துணி தான். தும்னேனா நீ, என்னோட. மேரே தும்னா நீ, மேரேனா என்னோட ட்ரெஸ்ஸை எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மேனே ஆப்கே கப்டே அல்மாரி மே ரக்கே. நான் உங்களோட ட்ரெஸ்ஸை, ஆப்கேனா உங்களோட ட்ரெஸ்ஸு, கப்டேனா ட்ரெஸ்ஸு. அல்மாரி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அலமாரின்றது நம்ம ட்ரெஸ் வைக்கிற இடம் தான் அல்மாரி. ஓகே, யா, அல்மாரின்றது அதுதான். மே ரக்கே, அல்மாரி மே ரக்கே அப்படின்றது நம்ம ஒரு பீரோஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது போல் தான் அல்மாரின்றது, அது போல் ஒன்று தான்.
ட்ரெஸ் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கபோர்ட் போல் இருக்கும், உட்டாலான ஒரு கபோர்டு, அதுதான் அல்மாரி. ஓகே, ட்ரெஸ் வைக்கக்கூடிய கபோர்டு தான் அல்மாரி. நம்ம யூஸ் பண்ணது அதுதான் அதுக்கான கரெக்டான மீனிங். அல்மாரியில் இருக்குது, ரக்கேனா வைக்கிறது, கீப் பண்ணி வைப்போம். ஓகே, அங்கே எதுவுமே நாங்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறது. அவ்வளோதான் இந்த லெசன். ஓகே, இது 3 கொஷின் தான் இருக்குது.